எல்லாரும் எழுதிட்டீங்களா? இப்ப நான் சொல்றத அப்படியே திரும்ப சொல்லணும். என்ன? அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். உங்க எல்லாருக்கும் போன வகுப்புல அவையார் பாட்டியை பத்தி சொல்லியிருக்கேன் இல்லையா? அவங்க எழுதுனதுதான் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வங்கிறது. இத ஆத்திச்சூடிங்கிற புத்தகத்துல எழுதியிருக்காங்க. சரி, இந்த வாசகத்துக்கு என்ன அர்த்தம்னு உங்களுக்கு தெரியுமா? அதாவது அன்னைனா யாரு? நம்ம அம்மா. பிதாங்கிறது நம்ம அப்பா. முன்னறிங்கிறதுக்கு அர்த்தம் நெறிப்படுத்துறது, அதாவது ஒழுக்கத்தின் வழிமுறைகளை சொல்லி அதன்படி நடத்துறது. தெய்வம்னா தெய்வம்னா நம்ம எல்லாரும் கும்பிடுற சாமி. அம்மா அப்பா தான் நமக்கு முதல் தெய்வங்கள். முதல்ல அம்மாவை பத்தி ஒரு சில வார்த்தை உங்ககிட்ட சொல்றேன், நல்லா கவனமா கேட்கணும். என்ன? தமிழ்ல நம்ம பேசுற முதல் வார்த்தையே அம்மா தான். அம்மாவோட அன்புக்கு ஈடு இணையா இந்த உலகத்துல எதுவுமே இல்ல. தியாகம், அன்பு, கருணை, இதுக்கெல்லாம் மொத்த உருவமே நம்ம அம்மா தான். இப்ப ஒரு உண்மை சம்பவத்தின் மூலமா அம்மாவோட பெருமையை பத்தி சொல்ல போறேன். 4 வயசு தான் இருக்கும் அந்த பையனுக்கு. அவன் பேரு டாமி. காது கூட சரியா கேட்காது. ஒரு நாள் வகுப்பு முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது அந்த பையனுடைய ஆசிரியர் ஒரு கடிதம் எழுதி அம்மாட்ட கொடுறான்னு சொன்னாங்க. அந்த பையனும் அம்மாட்ட கொண்டு போய் கொடுத்தான். அதை படிச்சதுமே அவங்க அம்மா ரொம்ப வேதனைப்பட்டாங்க. அந்த கடிதத்துல ஆசிரியர் என்ன எழுதியிருந்தாங்கன்னா, ஒரு மகன் ஒரு முட்டாள், அவனுக்கு படிப்பு ஏறவே ஏறாது, தயவு செய்து பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பாதீங்கன்னு எழுதியிருந்தாங்க. அதை படிச்ச அந்த தாயோட மனசு என்ன பாடுபட்டு இருக்கும். ஆனா அந்த தாய் மனச தளர விடல. வைராக்கியத்தோட அந்த பள்ளிக்கூட ஆசிரியருக்கு ஒரு கடிதம் போட்டாங்க. அந்த கடிதத்துல அந்த அம்மா என்ன எழுதியிருந்தாங்கன்னா, நீங்க நினைக்கிற மாதிரி என் மகன் முட்டாள் கிடையாது, அது மிகச்சிறந்த அறிவாளிங்கிறத இந்த உலகத்துக்கு நிரூபிச்சு காட்டுன்னு கடிதம் போட்டாங்க. அதுக்கு பிறகு தன்னோட மகனை பள்ளிக்கூடத்துக்கே அனுப்பாம வீட்டிலேயே பாடம் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அவனும் அம்மாவோட கஷ்டத்தை பார்த்து உழைப்பை பார்த்து பொறுப்பா படிக்க ஆரம்பிச்சான். சிறந்த மாணவனாகவும் வளர ஆரம்பிச்சான். அந்த மாணவன் தான் மிகச்சிறந்த அறிவியல் மேதையாக வளர்ந்த தாமஸ் ஆல்வா எடிசன். அவர் தான் மின்சார பல்பை கண்டுபிடிச்சார். சின்னவர் கண்டுபிடிச்சதும் அவர் தான். இப்படித்தான் ஒவ்வொரு தாயும் தன்னுடைய பிள்ளைகளை வளர்க்கறதுக்காக அல்லும் பகலும் பாடுபடுறாங்க. இப்படியாப்பட்ட தாய் தெய்வத்துக்கு சமம் இல்லையா? அடுத்து அப்பாவோட பெருமையை பத்தி சொல்ல போறேன். நம்ம அம்மாவால அடையாளம் காட்டப்படுறவர் தான் நம்ம அப்பா. அப்பா தான் நம்ம வாழ்க்கையின் முதல் வழிகாட்டி, முதல் குரு, எல்லாமே. அதனால நம்ம அப்பா சொல்றதை கேட்டு நீங்க நடந்துக்கணும். கணேசனை பத்தியா? பாக்கலையே. டே நீ பாக்கல? கணேசா ஒன்னதாண்டா. டமாரா என்னடா ஆச்சு? ஏன்டா அழுவுற? இன்னைக்கு டீச்சர் கூட அடிக்கவே இல்லையாடா? லே சொல்றானா? நீ சாமி டீச்சரு அம்மாவும் ஜாமி அப்பாவும் ஜாமின்னு சொன்னாவல்ல? ஆமா சொன்னாங்க. இப்ப என்னவா? எங்க அம்மா சாமி தான்டா, எங்க அப்பா சாமி இல்லடா.
பேய்டா. தினமும் குடிச்சு போட்டு எங்க அம்மா எப்படிலாம் அடிப்பாரு தெரியுமா? நேத்து கூட எங்க அம்மா தலைமுடியை பிடிச்சு எங்க அப்பா பயங்கரமா அடிச்சாரா. எனக்கும் பயங்கரமா கோவம் வந்து எங்க அப்பா காலை கடிச்சு வச்சுட்டா. எங்க அப்பா நீ சைத்துல முட்டை வச்சிட்டாரா. இங்க பாரு. என்னடா இப்படி தெரிஞ்சிருக்கு? உங்க அப்பா ரொம்ப மோசம் தான்டா. கணேசா, நான் ஒரு ஐடியா சொல்லட்டா? சினிமால வர மாதிரி உங்க அப்பாவை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துடலாமா? புடிச்சு கொடுத்தா செயல்ல போட்டுருவாங்கடா. அப்புறம் வீட்டுக்கு வர முடியாதுல்ல, அப்புறம் உங்க அம்மா அடிக்க முடியாதுல்ல. அவங்க அப்படிதான்டா சொல்லுவாங்க. இன்ஸ்பெக்டர் வரட்டும், நல்லா மாட்டி விட்டுருவோன்னு. சரியா? இன்ஸ்பெக்டர் வந்துட்டாரா? எந்திரா. என்னடா இங்க உட்காந்துருக்கீங்க? வாங்க. ஆளும் மண்டையும் கேக்குறேன்ல. நான் இல்ல சார், இவன் தான் சார். நீ மட்டும் என்ன பாப்பா? என்னடா உனக்கு என்னடா பிரச்சனை? முதல்ல உன் பேரை சொல்லு. சார், என் பேரு கணேசன் சார். நம்ம ஊர் ஆம்பலுக்குறதுல 5ஆவது முடிக்கிறேன் சார். எங்க அப்பா நிறைய தப்பு செய்யறாரு சார். அவரை பிடிச்சி ஜெயில வேணும் சார். உங்க அப்பா என்ன தப்பு பண்றாரு? நிறைய சார். படிக்க விடாம குடும்பத்துக்கு கடைக்கு எடுத்து சாராய வேண்டிய சொல்லுவார் சார். வீட்லயே குடிப்பார் சார். வீட்டுல இருக்க பொருளெல்லாம் வித்துருவார் சார். எங்க அம்மா எழுத்து கேட்டா தலைமுறையை பிடிச்சு அதிகமா அடிப்பாரு சார். எங்க அம்மா பையன் சார். கேட்டாலும் அழுதுகிட்டே இருக்காங்க சார். வீட்டுக்கு பிடிக்கல சார். வீட்டை விட்டு ஒரு குழம்பு இருக்கு சார். சரி சரி, அதாவது எல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஆமா, உங்க வீடு எங்க இருக்கு? நம்ம ஊர் முத்தாவரம் கோயில் பக்கத்துல சார். சரி, இப்ப நீ எங்கேயும் போகாம நேரா வீட்டுக்கு தான் போகணும். என்ன? சரி சார். உங்க அம்மாவை கூட்டு வா, விசாரிச்சு உங்க அப்பா மேல கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கிறேன். என்ன? தேங்க்ஸ் சார். நான் இப்ப கூட்டு வந்துரு சார். இங்கே இருக்கு சார். பையனா ஏன்டா இப்படி ஓடி வர்றவன்? அப்பா அடிக்கவே முடியாதுமா. நல்லா மாட்டி விட்டேமா. நீ என் கூட வாமா. எங்கடா? போய்கிட்டே சொல்றேன், வாமா. முதல்ல எங்கன்னு சொல்லு. போலீஸ் ஸ்டேஷன் போய் அப்பாவை பத்தி சொன்னேமா. ஜெயில போலான்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் என்னை கூட்டு வர சொன்னாருமா. உன் யாரு அங்கெல்லாம் போக சொன்னது? போடா, பெரிய இவனாட்டா. பாரியா வாயா வாயாண்ணா. அங்கெல்லாம் போக கூடாது செல்லாம். கெட்டதுதான் அங்கெல்லாம் போகணும். நீ நல்லவே இல்லையா? அப்பா கெட்டவர் தானே, அவர் போகட்டும், ஜெயிலே இருக்கட்டும். அப்படிலாம் சொல்லாதே செல்லாம். அப்பாவை நீ அப்பாவை நம்ப வேணாம், அம்மாவை நம்பு. என்னோட பொறுமையினால அப்பாவை கண்டிப்பா திருப்பி நீ வேணா பாரு. ஈசு, உனக்கு போன் வந்திருக்குமா? உன் புருஷன் வேலை வைக்கிற மில்ல இருந்து ஏதோ அர்ஜென்ட் செய்யறேன், வர சொல்லுவா.
ரொம்ப குடிச்சதுனால ஈரல் கெட்டு போச்சுமா. அதனால உடனடியா அவருக்கு ஆபரேஷன் பண்ணி தான் சரி பண்ண முடியும். அவர் உயிருக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியும்னு உறுதியா சொல்ல முடியாது. அதனால நீங்க இதுல ஒரு கையெழுத்து ஒண்ணு போடுங்கம்மா. சாமி, என் வயசு ஆபீசன்ல உயிர் பறிச்சு நல்ல முறையில் வீடு திரும்பினாலுக்கு நீதான் துணை இருக்கணும். பிள்ளையாரப்பா, எங்க அப்பா நீ தண்டிக்கணும் பிள்ளையாரப்பா. கெட்டவங்களாம் நீ தண்டிப்பேனே எங்க சாந்தி டீச்சர் கூட சொல்லியிருக்காங்க பிள்ளையாரப்பா. எங்க அப்பா கெட்டதுதான் பிள்ளையாரப்பா. எங்க அப்பா சுத்தமா பிடிக்கவே இல்லை பிள்ளையாரப்பா. அவர் நீ தண்டிச்சேனா உனக்கு நான் தேங்காய் வாழைப்பழம் எல்லாம் தாரேன். அப்பா திட்டாரா சொல்லலாம். அல்லாத அண்ணன் நான் இருக்கேன்.